மாமல்லபுரம் அருகே காரணியில் அமைந்துள்ள மண்ணுரிமை போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செய்தனர். கடந்த 1994ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வலியுறுத்தி செங்கல்பட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை முடக்கும் விதமாக காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதில் விசிக போராளிகள் ஜான் தாமஸ், ஏழுமலை ஆகிய இருவர் உயிரிழந்தனர். அக்டோபர் 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஜான் தாமஸ், ஏழுமலை ஆகியோரின் நினைவு நாளை மண்ணுரிமை போராளி நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கடைபிடித்து வருகிறார். அந்த வகையில் ஜான் தாமஸ், ஏழுமலை உயிர் மாய்த்து கொண்ட இடமான செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த காரணையில் அமைக்கப்பட்டுள்ள ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு தூணுக்கு அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் கேது என்கிற தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேனாள் துணை பொதுச் செயலாளர் விடுதலை செழியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு தூணுக்கு மலரஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செய்தனர். முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வீரவணக்கம் செய்தனர். பின்னர் ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவிடத்தில் நினைவஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செய்தனர். இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், ஒன்றிய செயலாளர்கள் செல்வகுமார், விடுதலை நெஞ்சல், கிழக்கு கடற்கரை சாலை அன்பு, கனல்விழி, சிறுதாவூர் விசிக ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேதா அருள், பையனூர் விசிக ஊராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமார் மற்றும் திருப்போரூர் மற்றும் திருக்கழுக்குன்றம் நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஜான் தாமஸ் ஏழுமலை மணிமண்டபத்திற்கு நினைவஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செய்தனர். இதேபோன்று தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு நாளில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செய்தனர். இதில் மாநில செயலாளர் செய்யூர் ஜெகன், மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட அவைத்தலைவர் ஆனந்தன், திருப்போரூர் ஒன்றிய செயலாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, ஜான் தாமஸ் ஏழுமலைக்கு வீர வணக்கம். நம்மை எல்லா மனிதர்களாக எந்த மண்ணை மீட்பதற்கு அந்த மண்ணை மீட்டிட, பஞ்சமி நிலத்தை மீட்டிட போர் தொடுப்போம். தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் SSPS தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழால் முடியும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் உள்ள ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் செவ்வாய்க்கிழமை தொடங்கிய தமிழால் முடியும் வாழ்க்கை வழிகாட்டி பயிற்சிக்கு தலைமை வகித்து ஆதீனம் பேசுகையில், மேலை நாடுகளில் பல்வேறு மொழிகள் இருந்தாலும் அவர்கள் தங்கள் தாய்மொழியில் தான் பேசுகின்றனர். அவ்வாறு பேசுவதற்குத்தான் விரும்புகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் நாம் சிறப்பாக இருக்கிறோம். வெளிநாடுகளுக்கு போகும்போதுதான் மொழியின் சிறப்பு தெரிகிறது. அவரவர் மொழியில் பேச வேண்டும். தமிழர் என்றால் தமிழில்தான் பேச வேண்டும். மேடையில் பேசும்போது முழுக்க தமிழில்தான் பேச வேண்டும். எக்காரணம் கொண்டும் ஆங்கிலமோ ஹிந்தியோ என பிற மொழிகளின் கலப்படம் இருக்கக்கூடாது. தமிழ் சொற்களை பயன்படுத்துங்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு பேச்சில் நாம் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிட்டன. ஆங்கிலம் போன்ற அயல் மொழிகளின் தாக்கம் வந்த பிறகு படிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். படிக்காதவர்களுக்கு குறிப்பிட்ட தமிழ் சொற்கள் மறைந்துவிடும் என்ற நிலை உருவாகியுள்ளது. எனவே தமிழ் மொழியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். தமிழ் படித்தால் தமிழகத்தில் மட்டும்தான் இருப்போம் என்று நினைக்க வேண்டாம். உலக அளவில் தமிழ் படித்தவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் உள்ளன. தமிழுக்காக பல நாடுகள் மரியாதை கொடுக்கின்றன. தமிழில் இல்லாதது எதுவும் கிடையாது. பல நூல்களை படிக்கும் போது தமிழின் சிறப்புகள் தெரிய வரும். மாணவர்களுக்கு தமிழ் பற்றுடன் இருக்க வேண்டும் என்றும் ஆதீனம் சுவாமிகள் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நோக்குமுறையாற்றி தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவ்வை அருள் பேசுகையில், மதுரை, சென்னை, கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் தமிழால் முடியும் வாழ்க்கை வழிகாட்டி பயிற்சி தமிழ் வளர்ச்சித்துறையால் நடத்தப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் ஊடக தமிழ், கணினி தமிழ், போட்டித் தேர்வுகளில் தமிழ் ஆகிய தலைப்புகளில் 3 நாட்களில் 24 பேர் பேச உள்ளனர்.
தமிழ் மொழியில் படிப்பதால் நிறைய பலன்கள் உள்ளன. தாய்மொழியில் நீங்கள் நன்றாக தேர்ச்சி பெற்றுவிட்டால் உங்களுக்கு எந்த மொழிக்கும் சிக்கல் இல்லை. தாய்மொழியில் நன்றாக தேர்ந்து விட்டீர்கள் என்றால் மற்ற மொழிகள் மீது வெறுப்பு வராது. இதுதான் தாய்மொழி கல்வியின் மிகப்பெரிய வெற்றியாகும். தமிழகத்தில் இளங்கலை, முதுகலை தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக தமிழ் வளர்ச்சி துறையில் உதவி இயக்குனர் பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் இளங்கலை, முதுகலை தமிழ் படித்தவர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் அண்மையில் 13 பேர் நேரடியாக உதவி இயக்குனர் நிலையை அடைந்திருக்கின்றனர். ஒரு காலத்தில் கணினியில் தட்டச்சு என்பதே அரிதான ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைய நிலையில் கணினி கல்வி தற்பொழுது பெரும் மாற்றம் அடைந்திருக்கிறது. நாம் சொல்ல சொல்ல கைபேசியில் தட்டச்சு செய்கின்ற நிலை உருவாகியுள்ளது. அதை சொல்வதற்கு நமக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். அதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றார் அவ்வை அருள். தொடர்ந்து நடைபெற்ற அமர்வுகளில் தமிழ் செய்தி ஊடகங்கள், தமிழ் விக்கிபீடியா, அறநூல்கள், தமிழும் ஊடகமும், தமிழ் எழுத்துருக்கள், தமிழக வரலாறும் பண்பாடும், ஊடகங்களில் தமிழ்மொழி பண்பாடு, கணித தமிழ் பயன்பாடுகள் ஆகிய தலைப்புகளில் முறையே வேதவள்ளி ஜெகதீசன், ஞான செல்வகணபதி, கரும்பாயிரம், மோகன்ராஜ், பழனி, துரை, மணிகண்டன், கோ குணசேகர், சிவசுப்பிரமணியன், இளங்கோவன் ஆகியோர் பேசினர். இந்த நிகழ்வுக்கு கல்லூரி செயலர் கேப்டன் ராஜீவ்குமார் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் சத்யபிரியா மற்றும் உதவி இயக்குநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாவட்டத்திற்கு 6 பேர் வீதம் 38 மாவட்டங்களை சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு வரவேற்றார். நிறைவில் தமிழ்துறை உதவி பேராசிரியர் சதீஷ் நன்றி கூறினார். பல்வேறு செய்திகள் நீங்க வயதிலே முதிர்ந்தவர்களுக்கு தெரியும். ஒரு திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும், ஒரு வீட்டிலே விநாயகர் பஞ்சாங்கம் பார்ப்பதை இவங்க சொல்வாங்க. இந்த பஞ்சாங்கம் தமிழக அரசின் கல்வி ஆண்டிற்கான மாநில நல்லாசிரியர் விருது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஆசிரியர் முருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து சிங்கப்பெருமாள் கோவிலில் பாராட்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருத்தேரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் முருகனுக்கு தமிழக அரசின் கல்வி ஆண்டிற்கான மாநில நல்லாசிரியர் விருது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழாவில் சிறந்த ஆசிரியருக்கான விருதினை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆசிரியர் முருகனுக்கு வழங்கினார். ஆசிரியர் முருகனை கௌரவிக்கும் விதமாக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் திருத்தேரி சிங்கப்பெருமாள் கோவில் பகுதி மக்கள், உடன் பணியாற்றும் ஆசிரியர்கள், கிராம பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவரை பாராட்டி வாழ்த்தி சென்றனர். வாங்க கற்றுக்கொள்வோம் தீயணைப்புத் துறையினரின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆர்வமுடன் கலந்து கொண்ட பொதுமக்கள். செங்கல்பட்டு தீயணைப்பு துறை சார்பில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் வாங்க கற்றுக்கொள்வோம் தீயணைப்பு துறையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்பு துறை இயக்குனர் சீமா அகர்வால் உத்தரவின்படி அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு தீயணைப்பு துறையில் தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தும் கவச உடைகள், தீ விபத்தில் பயன்படுத்தப்படும் தீயணைப்பு உபகரணங்கள் ஆகியவற்றை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி
2 நாட்கள் விடுமுறை தினங்களில் நடைபெறுவதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு தீயணைப்பு நிலையத்தில் மாவட்ட அலுவலர் லட்சுமி நாராயணன் மற்றும் செந்தில்குமரன் ஆகியோர்களின் தலைமையில் பொதுமக்களுக்கு வாங்க கற்றுக்கொள்வோம் நிகழ்வு தொடங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தீயணைப்பு உபகரணங்களின் பயன்களை தெரிந்து கொண்டனர். மேலும் தீயணைப்பு துறை வீரர்கள் செய்து காட்டிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலும் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர். பொதுமக்கள் அனைவரும் நீங்க வந்து உங்களுக்கு இப்போ இந்த கிளாஸ் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல இன்னைக்கு நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற அனைத்து தீயணைப்பு நிலையங்களிலும் நடக்குது. நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பா 11 to 1 3வது செஷன் கழிச்சு 4 to 5. ஸோ இந்த 3 செஷனா 2 நாள் நடக்கும். இப்போ ஓரளவுக்கு நீங்க வந்தீங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ல இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக தொடர்ந்து இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய பீப்புளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு விஷயம் வாருங்கள் கற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நம்ம வந்து பல்லாவரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்த பயங்கரவாத இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை அடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குன்றத்தூர் ஞானம், RK மணி, அப்துல் ஷபீக், பொன்ராஜ், வெங்கடேசன், மணிவாக்கம் சீனிவாசன் மற்றும் தாமரம் நிர்வாகிகள், மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் நயினார், அப்துல் ரஹ்மான், தவீம் அன்சாரி, ரஹமத்துல்லா, சௌகத் அலி ஆகியோர் கலந்து கொண்டு இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டித்து கண்டன உரையாற்றி பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அடக்கவில்லையா தமிழ்நாட்டு மக்கள் விடமாட்டோம். வருக வரவேற்கிறோம். தற்போது அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக செங்கல்பட்டு யூனிட் கிளை திறப்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் நியமிக்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. அகில பாரத வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் B. சுதீர்குமார் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் D. பாஸ்கர், செயலாளர் R. பாபு ஆகியோர் முன்னிலையில் செங்கல்பட்டு தாலுகா தலைவர் M. தீனதயாளன் மற்றும் செயலாளர் L. முரளி உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதில் முன்னாள் தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர் KKS ஜெயராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கும் பழங்குடியினர் பகுதியில் பெண்கள் ஆண்களுக்கு இலவச சட்ட சேவை செய்யும் நோக்கத்தோடும் அவர்களின் கல்வி, அடிப்படை வசதிகள் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மிகச் சிறப்பான முறையில் உயர்த்திடவும் இச்சங்கம் செங்கல்பட்டு நகர பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் அனைத்து நில நிர்வாகிகள், இதர வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விஸ்தரிக்கும் நோக்கத்துடன் ஒரு பகுதியாக அந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் வந்து அட்வொகேட் செய்யாததை சங்கம் செய்வோம் என்று சொல்வார். அந்த அடிப்படையில் எனக்கு ஜூனியர் வந்து கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லி கள்ளபிரான்புரம், பழமத்தூர் ஆகிய ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு
மாவட்டம் கள்ளபிரான்புரம், பழமத்தூர் ஆகிய ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சித்ரா தனசேகர், ஜோதி முருகானந்தம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் ஜாதி பெயர்கள் கொண்ட தெருக்கள் மற்றும் சாலை பெயர் மாற்றுவது குறித்தும், கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி வரவு செலவு கணக்குகள் குறித்தும், வரும் பருவமழையை எவ்வாறு எதிர்கொள்வது குறித்தும், உள்ளாட்சியில் மேற்கொள்ள வேண்டிய ஆக்கப்பணிகள் குறித்தும் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக தமிழக முதலமைச்சர் மக்களுக்கு வழங்கிய பல்வேறு ஆலோசனைகள் காணொலியின் மூலமாக காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாலதி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மாடல் வில்லேஜ் என்ற நிலைமையும் அடைய பெற்ற பின்னர் அனைத்து ஊராட்சிகள் திட மற்றும் திரவ கழிவுகளை வசதிகளை கொண்ட இயக்கம் ஊரகம் திட்டம் வழிகாட்டும் நெறிமுறையின் இன்றி தமிழ்நாட்டில் உள்ள 12,000 தெளிந்த நீர் தொட்டி, தேங்காய் மட்டைகள், 6 செடிகள் வளரும் தொட்டி, 7 புதிய தரப்படும் முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கை மேற்கொள்ளுதல். இயக்கம் ஊரகம் திட்டம் வழிகாட்டும் நெறிமுறையின் பெரம்பலூரில் கோரிக்கையை வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் கழுத்தில் கோரிக்கை அட்டை அணிந்தும் கையால் கண், காது, வாயை பொத்தி மௌன புரட்சி இயக்கமான நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பணியாளர்கள் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டினை திரும்ப பெற வேண்டும். மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்து நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பு பணியை அரசு ஏற்று நடத்த வேண்டும். கிராமப்புற இளைஞர்களை சாலை பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும். கருணை அடிப்படையில் பணி நியமனம் கேட்டு விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் சாலை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு விரைந்து பணி வழங்க வேண்டும். சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வித்திறன் பெற ஊழியர்களுக்கு ஊதிய மாற்றம் 5,200 ரூபாய், 20,200 ரூபாய், தர ஊதியம் 1,900 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கை அரசுக்கு வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தை செய்து வரும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக பெரம்பலூர் மாவட்ட தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பில் பெரம்பலூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்தி கோரிக்கை அட்டையை கழுத்தில் அணிந்தும் சாலை பணியாளர்கள் கையால் கண், காது, வாயை பொத்தியும் நூதன மௌன புரட்சி இயக்கத்தை நடத்தினர். கோட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த மௌன புரட்சி இயக்க நூதன போராட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஏற்படுத்துகின்ற வகையில் கண்காது வாயை பற்றி மௌன போட்டி கும்பகோணத்தில் மாடு முட்டி பெண் மற்றும் அவரது குழந்தை படுகாயம் அடைந்தனர். கும்பகோணம் மாநகராட்சி பகுதியில் சாலைகளில் மாடுகளின் தொல்லை அதிகரித்துள்ள நிலையில் காய்கறி வாங்க மாதுளம்பேட்டை தெருவை சேர்ந்த 30 வயதான வேம்பு மற்றும் அவரது கணவர் 2 குழந்தைகளுடன் மகாமக குளம் அருகே சென்றபோது அங்கு சுற்றித் திரிந்த மாடு வேம்புவை முட்டியுள்ளது. இதில் நிலை குலைந்த வேம்பு கையில் இருந்த குழந்தையுடன் கீழே விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கு இருந்தவர்கள் இவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அந்த பெண்ணிற்கும் அவர் குழந்தைக்கும் தீவிர சிகிச்சைக்கு பின்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
திண்டிவனத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை மூலம் 108 ஆம்புலன்ஸ் சார்பில் அவசர கால மருத்துவ முதலுதவி பயிற்சி முகாம் நடைபெற்றது. திண்டிவனத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் 108 ஆம்புலன்ஸ் சார்பில் அவசர கால மருத்துவ முதலுதவி பயிற்சி முகாம் நடைபெற்றது. திண்டிவனம் புறவழிச்சாலை அருகே உள்ள தனியார் ஹாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திண்டிவனத்தில் உள்ள அனைத்து ஆட்டோ சங்க தலைவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், வேன் மற்றும் கார் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட ஓட்டுநர்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் பயிற்சியாளர்கள் எஃப்சிபி பிளாக் சேவகமூர்த்தி, மாவட்ட மேலாளர் ராஜசேகர் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் பயிற்சி அளித்தனர். காலை 10 மணி அளவில் துவங்கப்பட்ட இந்த பயிற்சி பிற்பகல் 1 மணி வரை நடைபெற்றது. இதில் விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளிப்பது குறித்தும் ஓட்டுநர்களுக்கு விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டதுடன் செயல்முறை விளக்கத்தை ஓட்டுநர்களே செய்து காண்பித்து அசத்தினர். மேலும் அவர்களுக்கு அவசர கால மருத்துவ முதலுதவி பயிற்சி குறித்த கையேடு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் வட்டார போக்குவரத்து அலுவலக மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகேசன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வழங்கி ஓட்டுநர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். இதில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பார்த்திபன், 108 ஆம்புலன்ஸ் மேற்பார்வையாளர்கள் ராஜேஷ்குமார், பிரவீன், அஜித் மற்றும் ஊழியர்கள் பழனி, ஞானவேல், சசிகுமார், சரண்ராஜ், ஜெயசூர்யா, சந்திரபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்ப அந்த இடத்த நம்ம எப்படி பாதுகாப்பா வைக்கலாம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் தொற்று இருக்குன்றது நமக்கு தெரியாது. அழகா இருக்கிறாரு, டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு எதுவுமே 6 நிமிஷம் கூட இருக்காது. எப்ப அதிகமா கழுவணும்? சாப்பிட போறதுக்கு முன்னாடி அதிகமா கழுவணுமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம்? சோறை பார்த்த உடனே தனி சுத்தம். ஒரு பாதிக்கப்பட்டவரை நம்ம அணுகும்போது அவருக்கு ஏதாவது பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். புரிஞ்சா? நம்ம இங்கிலீஷ்ல மெடிக்கல் டேர்ம்ல டோனிகேட்னு சொல்லுவோம். சரியா? இது அதிகப்படியா சிபிஆர் பண்ண ஷோல்டர் அரியலூர் தென் திருப்பதியான கலியுத வரதராஜ பெருமாள் கோவிலில் கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் அருகே கள்ளங்குறிச்சியில் கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவில் தென்னகத்தின் திருப்பதி என பக்தர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. இக்கோவில் அரியலூர் மட்டுமில்லாமல் தஞ்சாவூர், சேலம், ஆத்தூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், கும்பகோணம், கள்ளக்குறிச்சி, திட்டக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்த நிலையில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்களுடன் அவர்கள் பெருமாளை வழிபட்டனர். பெருமாளுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் வசதிக்காக அரியலூரில் இருந்து கோவிலுக்கு ஏராளமான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அந்த பக்கம் வந்துடணும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளி மயில் வாகன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் ரம்யமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள், கும்ப தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன. உட்பிரகாரம் வலம் வந்து வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து மலைமேல் வலம் வந்து அழகன் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் ஒன்றியம் கோவடி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் கோவடி ஊராட்சியில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தயாளன் தலைமையில் துணை பெருந்தலைவர் பழனி முன்னிலையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மணிமாறன், அருளரசி, மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உமாபதி மனோகரன், சீனிவாசன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் விநாயகம், வேலாயுதம், மாவட்ட அமைப்பாளர் திருமலை உள்ளிட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் ரீட்டைலர் ரிலையன்ஸ் டிஜிட்டல் விருதாச்சலத்தில் திறக்கப்பட்டது. விருத்தாச்சலத்தில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் தற்பொழுது தனது புதிய கடையை விருத்தாச்சலம் SETC பெரியார் பேருந்து டிப்போ எதிரில் திறந்துள்ளது. 6200 சதுர அடி பரப்பளவு கொண்ட டெக்னாலஜிக்கான இந்த கடையில் வாங்கிய பின்னர் எலக்ட்ரானிக்ஸை பராமரிப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்ட உதவிக்கான எக்ஸ்பர்ட் டெக் ஸ்குவாட் மற்றும் ரெஸ்கியூ சர்வீஸ் எக்ஸ்பர்ட்டுகளும் உள்ளனர். விரைவான டெலிவரி மற்றும் பொருத்துதல் மூலமாக வாடிக்கையாளர்கள் எந்தவித தாமதமும் இல்லாமல் தங்கள் அபிமான டெக்னாலஜியை அனுபவித்து மகிழலாம். புதிய கடையில் வாடிக்கையாளர்கள் முன்னதாக வருவோருக்கான அட்டகாசமான சலுகைகள் மூலம் முன்னணி வங்கி கார்டுகளில் 10% வரை கேஷ்பேக் பெறலாம். ரிலையன்ஸ் டிஜிட்டல் 500க்கும் அதிகமான தேசிய மற்றும் சர்வதேச பிராண்டுகளின் 2000த்திற்கும் அதிகமான தயாரிப்புகளை வழங்குகிறது. இதில் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன்கள், ஸ்மார்ட் டிவிக்கள், வாஷிங் மிஷின்கள், ரெஃப்ரிஜரேட்டர்கள், ஹோம் தியேட்டர்கள், டிஜிட்டல் கேமராக்கள், லேப்டாப்கள், அக்சசரிஸ் மற்றும் சிறிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உட்பட பல வகை எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஹோம் அப்ளையன்சஸ் விற்கப்படுகின்றன. தொழில்நுட்பத்தை தனித்துவமாக்கும் உண்மையான நோக்கத்துடன் ரிலையன்ஸ் டிஜிட்டல் எளிதில் வாங்கத்தக்க விலையில் உலக டெக்னாலஜி வாய்ப்புகளை வழங்குவதை குறிக்கோளாக கொள்கிறது. ஈசி EMI உட்பட பல வகை கடனுதவி வாய்ப்புகளுடன் எலக்ட்ரானிக்ஸ்களில் ஒப்பற்ற டீல்களை வழங்குவதன் மூலம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை பெற உதவுவதை நோக்கமாக கொள்கிறது. மயிலம் அடுத்த தீவனூர் ரெட்டனை பகுதியில் அதிமுக நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு வாக்குச்சாவடி குறித்த பயிற்சி முகாம் தீவனூர் மற்றும் ரெட்டனை ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இதற்கு மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் தலைமை தாங்கினார். மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய அவைத்தலைவர் முத்துசாமி அனைவரையும் வரவேற்றார். இந்த முகாமில் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் பாலமுருகன், கடலூர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி குறித்த பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் நந்தகோபால், ராமசாமி, சீனிவாசன், செந்தில்குமார், ஆனந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் காந்தி நன்றி கூறினார்.
உளுந்தூர்பேட்டையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் மாவட்ட நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் உட்கட்சி தேர்தல் நியமன கடிதம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஜெயராம் திருமண மண்டபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகளுக்கு கட்சியின் நியமன கடிதம் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு அனைத்து நிர்வாகிகளுக்கும் நியமன கடிதம் வழங்கினார். மேலும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளராக மாவட்ட செயலாளர் ராஜேஷுக்கு நியமன கடிதம் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியின் இறுதியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார். அப்போது அவர் பேசுகையில், தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நேரடியாக சென்று கழக நிர்வாகிகளுக்கு மாவட்ட, நகர, ஒன்றிய, உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதில் நேரடியாக சென்று நானே கடிதம் வழங்கி வருகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் திமுக உடனான கூட்டணியில் எந்த இடம் பெறுவீர்கள் என்று கேட்டதற்கு, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து நானே கூறுவேன் என்றும், தற்போது எதுவும் சொல்ல இயலாது என்றும் தெரிவித்தார். விருதாச்சலம் அருகே கிராம சபை கூட்டத்தில் சுடுகாட்டு பாதை கேட்டு தாரை தப்பட்டையுடன் பொதுமக்கள் பாடை கட்டி ஊர்வலமாக வந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கா இளமங்கலம் கிராமத்தில் ஈமச்சடங்கு செய்யும் இடத்தில் தண்ணீர் வசதி இல்லை என அப்பகுதி பொதுமக்கள் இன்று நடக்க இருந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து இறந்தவரின் சடலத்தை கூட அடக்கம் செய்வதற்கு தண்ணீர் வசதி செய்து தராத ஊராட்சி நிர்வாக செயலாளரை கண்டித்து நூதன முறையில் ஈமச்சடங்கு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபற்றி தகவல் அறிந்து வந்த கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் நூதன போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக சுடுகாட்டில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவதாக கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலப்பாக்கம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை தொடர்ந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை பங்கேற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை தொடர்ந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை, ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் ஜாதி பெயர்கள் கொண்ட தெருக்கள் மற்றும் சாலை பெயர் மாற்றுவது குறித்தும், கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி வரவு செலவு கணக்குகள் குறித்தும், வரும் பருவமழையை எவ்வாறு எதிர்கொள்வது குறித்தும், உள்ளாட்சியில் மேற்கொள்ள வேண்டிய ஆக்கப்பணிகள் குறித்தும் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக தமிழக முதலமைச்சர் மக்களுக்கு வழங்கிய பல்வேறு ஆலோசனைகள் காணொலியின் மூலம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வனக்குழு தலைவர் மற்றும் மத்திய ஒன்றிய அவைத் தலைவர் வி.ஜி. திருமலை, வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி செயலர் மோகன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வீட்டு வழி ரூபாய் 2,39,675 ரூபாய். நூலக வரி 22,407 ரூபாய். தொழில் வரி 14,87,273 ரூபாய். கட்டிட மற்றும் மனைப்பிரிவு கட்டணம் ரூபாய்
விருதாச்சலத்தில் காவல்துறையின் காவாத்து பயிற்சி மற்றும் கொடி அணிவகுப்பு விழா நடைபெற்றது. விருதாச்சலத்தில் காவல்துறையினரின் காவாத்து பயிற்சி மற்றும் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி விருதாச்சலம் பாலகிருஷ்ணன் தலைமையில் துணை காவல் கண்காணிப்பாளர் விருதாச்சலம் உட்கோட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் கலந்து கொண்ட காவாத்து பயிற்சி நடைபெற்றது. பயிற்சிக்கு பிறகு வரவிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நகர மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கொடி அணிவகுப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த அணிவகுப்பு பாரத் ஸ்டேட் வங்கி, பாலக்கரை பேருந்து நிலையம், கடைவீதி மற்றும் தென்கோட்டை வீதி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையம், போக்குவரத்து காவல் நிலையம், விருதாச்சலம் காவல் நிலையம், மங்கலம்பேட்டை, கருவேப்பிலங்குறிச்சி மற்றும் கம்மாபுரம் காவலம் நிலையம் உள்ளிட்ட பிரிவுகளின் ஆய்வாளர்கள், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அனைத்து நிலை காவல்துறையினரும் பங்கேற்றனர். இந்த நடவடிக்கை மூலம் தீபாவளி காலத்தில் நகரில் சட்ட ஒழுங்கு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டு மணி போ. பெண்ணாடம் அருகே வெண்கடும்பூரில் கிராம சபை கூட்டம் அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் நடைபெற்றது. பெண்ணாடம் அருகே வெண்கரும்பூரில் கிராம சபை கூட்டம் அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். அதன்படி விருதாச்சலம் அடுத்த பெண்ணாடம் அருகே உள்ள வெண்கரும்பூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமை தாங்கி சிறப்புரை வழங்கினார். இக்கூட்டத்திற்கு கடலூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, விருதாச்சலம் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா, திட்டக்குடி தாசில்தார் உதயகுமார், உதவி இயக்குனர் முருகன், நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கோலஞ்சி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய நிகழ்வு பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் கிராம மக்களின் 3 அத்தியாவசியமான தேவைகளை தேர்வு செய்து கிராம சபை ஒப்புதல் பெறுதல், இழிவுபடுத்தும் பொருள் தரும் சாதிப்பெயர்கள் கொண்ட குக்கிராமங்கள், சாலைகள், தெருக்கள், குடிநீர் ஆதாரங்கள் மற்றும் பொது சொத்துக்களின் பெயரை மாற்றுதல், கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதித்தல், கிராம ஊராட்சியில் தணிக்கை அறிக்கை குறித்து விவாதித்தல், ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள், வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் வரவு செலவு மற்றும் பணி முன்னேற்றம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டப்பணி முன்னேற்ற அறிக்கை, தூய்மை பாரத இயக்க திட்டம், அனைத்து வகையான தொழில்களில் குழந்தைகளும் மற்றும் அபாயகரமான தொழில்களில் வளரிலும் பருவத்தினரும் இல்லை என்பது குறித்து விவாதித்தல், தாயுமானவர் திட்ட கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் நிலை ஆய்வு, கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம், ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களின் வாயிலாக வழங்கப்படும் சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகளுக்கு தகுதியான இளைஞர்களை விண்ணப்பிக்க அறிவுறுத்தல், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிரதான் மந்திரி ஆத்தர் கிராம யோஜனா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. அந்த பாரதியார் நகர், திருவள்ளுவர் நகருக்கு 21 லட்சம் ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 நாள்ல நானே வந்து அந்த பணியினை அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ஏதாவது பேர் வைக்கணும், அது ஊராட்சி வைக்க சொல்லி சொல்லுங்க. ஒரு